கர்த்தர் நல்லவர். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். கண்களை மூடி நாம் சொல்லிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நல்ல புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 3வது மாதத்திலே அந்த திரு சமூகத்தில் வந்து பாடிய மகிமைப்படுத்த ஆராதிக்க தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்தபடியா ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை கேட்க எங்கள் இருதயங்களை ஆயுதப்படுத்துங்க. எங்களை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு நேராக, உங்களுடைய வசனத்துக்கு நேராக எங்களை நடத்தி இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நமக்கென்று புதிய காரியங்களை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நிச்சயமாகவே கர்த்தர் தமது காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. 2 முறை அந்த இடத்துல வசனத்தில் வருது. நிச்சயமாகவே ஆண்டவர் தமது காரியத்தை நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனுமாக இருக்கிறார். தேவன் தமது ஜனங்கள் நடுவிலே தம்முடைய சித்தத்தை, தம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவதை மிக மிக அவர் கவனமாக இருக்கிறார். தேவன் நமக்காக காரியங்களை செய்து முடிக்க மிகவும் தீவிரமாக இருக்கிறார் என்பதில் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்துக்காக காரியங்களை செய்வதற்கு தீவிரமா இருக்கிறார். நாம செவிக்கிறோம், ஆண்டுடைய எதிர்பார்க்கிறோம், இன்னும் என்னுடைய காரியங்கள் நடைபெறவில்லையே, இன்னும் என்னுடைய ஜெபத்துக்கு, என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வரலையே என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை ஏங்கி தவிர்த்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய மனநிலையை இந்த வசனம் பதிவிடுகிறது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறார்? தேவன் தம்மை ஆராதிக்கிற, தம்மையே நம்பி இருக்கிற மக்களுக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறார், அதாவது அவர்களை குறித்த அவருடைய மன ஓட்டம் என்ன, அவருடைய இதய துடிப்பு என்ன என்பதை இந்த வசனம் பதிவிடுகிறது. அல்லேலூயா. இந்த 3வது மாதத்துல கர்த்தர் தம்முடைய காரியத்தை நிச்சயமாக சீக்கிரமாகவே அதை செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அல்லேலூயா. சீக்கிரத்திலே அவர் காரியத்தை செய்து முடிப்பார் என்று வாசித்தோம். இந்த வசனத்துல அது இப்பொழுதே தோன்றும், உடனடியாக நமக்காக காரியங்களை அவர் செய்து முடிக்கிறார். ஆண்டவர் காலதாமதம் பண்ணுகிற தேவன் அல்ல. ஆண்டவராகிய தேவன் எகிப்திலே 430 வருஷமாக அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்த மக்களை ஆண்டவர் 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே, அந்த நாளில், அந்த முடிஞ்ச உடனே கத்தரப்படாது அவங்களை சேனைகளாக இருந்து புறப்பட பண்ணினார். ஆண்டவருடைய நேரம் ஒரு நிமிஷம், ஒரு வினாடி, ஒரு இமைப்பொழுது கூட தாமதிக்காது. அதுக்கு முன்னதாக நடக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான் பண்ண அந்த ஆசீர்வாதங்கள், நமக்கு முன்வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவனுடைய நேரத்தில் கண்டிப்பா அது நடைபெறும். அது ஒரு நாள் தாமதிக்காது. என்னுடைய வார்த்தை ஒரு நாள் தாமதிப்பதில்லை என்று ஆண்டு சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் பிந்தி வருவதில்லை, முன்பதாகவும் செயல்படுவதில்லை. அவருடைய நேரத்தில் கரெக்டா அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்கு செய்கிறார். ஆண்டவர் நமக்கு நியமித்த காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லுவாங்க, கேட்ட போது, ஆண்டவரே நீர் காரியத்தை செய்து முடிக்கணும்னு சொல்லிருக்கீங்க, சீக்கிரமாக செய்து முடிக்க போறோம்னு சொல்றீங்க, என்ன காரியம் ஆண்டவரே, என்னத்தை நீங்க செய்ய போறீங்கன்னு கேட்டப்போ ஆண்டவர் இன்னைக்கு காலையில ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது அதுக்கு சொல்லப்பட்டு பாருங்க. எரேமியா 29 11வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவார்கள். கைகளை கர்த்தர் சோதனை பண்ணலாம். அல்லேலூயா. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போறாங்க, சீக்கிரமா செய்ய போறாங்க, இப்போதே செய்ய போறாங்க. அது என்ன காரியம்? சமாதானத்துக்கு எதுவான காரியம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தவிச்சிட்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில சமாதானம் பதிவு வந்துச்சு, என்னுடைய விண்ணப்பங்களுக்கு இன்னும் பதில் வரல, இன்னும் காலதாமதம் ஆகிட்டேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு, நான் சமாதானத்துக்கு எதுவான செய்ய போறேன். அல்லேலூயா. ஒருவேளை முன்கூட்டியே நீங்க கேட்டோட செஞ்சா அது தீமையா மாறிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய கையில தீமையை பார்த்தால் சுத்த கண்ணு கர்த்தரை வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்கிறார்.
கானாவூர் கல்யாண வீட்டுல கர்த்தர் காலதாமதம் பண்ணினார். அவருடைய வேலைக்காக அவர் வெயிட் பண்ணார். எதுக்கு? சமாதானமான காரியங்களை நிறைவேற்றும்படியாக, ருசி நிறைந்த திராட்சரசத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய வேலைக்காக வெயிட் பண்ணார். ஆண்டவர் புதிய மாதத்துல நிச்சயமாக சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமாக பெற்றுக் கொள்வீங்க. சரி, ஆண்டவர் செய்ய போற காரியத்தை அதை சீக்கிரமாக நம்மை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? அதுதான் இன்னைக்கு வாக்குத்தத்த செய்தியா கத்தர் வாக்குத்தத்தை கொடுத்தாரு. ஒவ்வொரு வாக்குத்தத்துக்கு பின்பாக நிபந்தனைகள் உண்டு. அல்லேலூயா. அந்த நிபந்தனைகள் படி நாம் அனுபவிப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? அதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. முதலாவது, சீக்கிரமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காரியத்தை நிறைவேற்ற நாம் சீக்கிரமாக கர்த்தருடைய கருத்துல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல 50ஆவது வசனத்துல ரெபெக்காளை பெண் பார்க்க வந்த எலியேசரிடம் ரெபெக்காளின் தகப்பனாகிய லாபான் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24:50 வாசிங்க. அப்பொழுது லாபான் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இதில் நலம் போலம் நாம் ஒன்று என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியத்தை, இந்த வசனத்தை எங்க டைப் பண்ணுவாங்க? அதிகமா எங்க பிரிண்ட் அடிப்பாங்க? திருமண பத்திரிகையில வெட்டிங் இன்விடேஷன் என்ன பண்ணுவாங்க? இந்த காரியத்தை என்ன பண்ணுவாங்க? அநேகமா எதையும் பதிவு பண்ணுவாங்க. இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறாரு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தர் கொடுக்கிற காரியத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா உடனடியாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அங்க ரெபெக்காளுடைய குடும்பத்தார் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக சரண்டர் பண்றாங்க, உடனடியாக தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இதுல நான்கு என்ன பண்ணக்கூடாது, ஒன்னும் சொல்லக்கூடாது. நலம் புலம், நன்மை தீமை, நெகட்டிவ் பாசிட்டிவ், இதை பேசி பேசியே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய நேரத்தில் உள்ள நன்மைகளை அவங்க பெற்றுக்கொள்ள தவறு விட்டுறாங்க. இன்னைக்கு பெத்துவேல் அந்த ரெபெக்காளுடைய குடும்பத்தார் ஞானமான ஒரு பதில சொன்னாங்க, ஞானமா அதை ஒப்பு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இந்த கால வேளையில இந்த 3வது மாதம் நீங்க கர்த்தருடைய கருத்துல உங்களை எப்படி ஒப்பு கொடுக்கணும்? சீக்கிரமா ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமா அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டார். ரோமர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம வாசம், சீக்கிரமா அவருக்கு செய்ய போறேன், சீக்கிரமாவே நான் காரியத்தை முடிக்க போறேன் அப்படின்னா நம்ம சீக்கிரமா செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். பெத்துவேல் மாதிரி அந்த ரெபெக்காளுடைய குடும்பத்தார் மாதிரி உடனடியான ஒப்பு கொடுத்தல், உடனடியாக ஒப்பு கொடுத்தல் உங்களை என்ன செய்யணும் கேட்டா மிகப்பெரிய கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை கொண்டு போகும். அல்லேலூயா. பிலிப்பியர் ஆண்டவருடைய சீஷன் காந்தேவி மந்திரிக்கு என்ன பண்றாரு? சுவிசேஷத்தை சொல்றாரு. ரதத்துல போய்கிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு உடனடியாக ஞானஸ்தானத்துக்கு என்ன பண்றாரு? அந்த மந்திரி கீழ்ப்படுத்தாரு. உடனே அவங்க போறது தண்ணியை பாக்குறாங்க. இதோ தண்ணி இருக்கிறதே, ஞானஸ்தானம் பெறுறது என்ன தடை? அல்லேலூயா. நம்முடைய ஒப்பு கொடுத்ததான் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. நமக்கு தடை நாம் தான். நம்முடைய இருதய எண்ணங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி நாம் தேவனுடைய கரத்துல நம்மை முழுமனதாக ஒப்பு கொடுக்கும் போது உடனடியாக கர்த்தர் நம்முடைய காரியத்தை சீக்கிரமாக நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. சீக்கிரமாக நிறைவேற்றுவதற்கு நாம் சீக்கிரமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வழியை நாம் அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாக சீக்கிரமா ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வழி என்ன, சூழ்நிலைகளுடைய வழி என்ன, இது எதுன்னு ஒப்பிட தெரியாம தேவனுடைய வழியை உணர்ந்து கொள்ளாம இருக்கிறதா நீங்க நிறைய பேர் ஒப்பு கொடுக்க முடியல. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார், இவைகளை அறியத்தக்க புத்தி உள்ளவன் யார், கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடக்கிறார்கள், பாதகம் என்றால் அவைகளிலே இடறி விழுகிறார்கள். ஓசியா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதுமே செம்மையான வழிகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வழியை உணர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தல் வந்து ஆண்டவரே ஆண்டவரே உடைய பாதை உணர்ந்து கொள்ள எனக்கு உணர்வுள்ள இதயத்தை கொடுங்கப்பா. இந்த காலையில இந்த 3வது மாதம் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் நமக்கு செய்ய போற சமாதானத்துக்கு ஏதுவான நன்மைகளை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய வழியை உணர்ந்து கொள்ளத்தக்கதான் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை அவரோட கேட்கணும். அல்லேலூயா. உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். பெத்துவேலுடைய குடும்பத்தாருக்கு உடனடியாக ஒப்பு கொடுத்தாங்க. ரெபெக்காளுக்கு அருமையான பெருக்கத்தின் ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போனார். அல்லேலூயா. நான் தாழ்மையோடு சொல்றேன், நீங்க ஒப்பு கொடுத்தல், பெற்றோராகி நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய பிள்ளைகள்
விருத்தியான வாழ்க்கைக்குள்ள பிரவேசிப்பாங்க, பெருக்கத்தின் வாழ்க்கைக்குள்ள பிரவேசிப்பாங்க. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய வழிகளுக்கு சீக்கிரமா ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு காலதாமதம் செய்யவே கூடாது. ஆண்டவர் சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில காரியத்தை நிறைவேற்ற முதலாவது சீக்கிரமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 18வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, ரெபெக்காள் என்ன பண்றாங்க? அந்த எலியேசர் வந்து தண்ணி கேட்ட உடனே ஆதியாகமம் 24:18 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன் குடியும் என் ஆண்டவனே சீக்கிரமாய் குடத்தை இறக்கி கொண்டு குடிக்க கொண்டு. அல்லேலூயா. சீக்கிரமா அவங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தாங்க, சீக்கிரமா ஒப்பு கொடுத்தாங்க பெத்துவேலின் குடும்பத்தார். அதே சமயத்துல சீக்கிரமாக ரெபெக்காள் கீழ்ப்படிந்தாள். அல்லேலூயா. நம்முடைய கீழ்ப்படிதல் சீக்கிரமா இருக்கணும், அதை காலதாமதம் பண்ணக்கூடாது. மோசேவை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு 80 வருஷம் ஆச்சு. 40 வயதுல எகிப்தை விட்டு ஓடி போனாரு. 40 வருஷம் என்ன வைத்தாரு? ஆடு வச்சு 40 வருஷம் போயிடுச்சு. காரணம் என்ன? 40 வருஷம் ஆச்சு ஒப்பு கொடுக்குது. அல்லேலூயா. நம்ம சீக்கிரமா கீழ்ப்படிஞ்சா சீக்கிரமா கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றுவோம். யாருக்கு இதை பேசுறான்னு தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சீக்கிரமா காரியத்தை நிறைவேற்ற போறேன். நீங்க சீக்கிரமா கீழ்ப்படியும் போது சீக்கிரமா காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? நிறைவேற்றி முடிக்கிறார். ஏன் கர்த்தர் சீக்கிரமா நான் நிறைவேற்ற போறேன்னு சொல்றாரு? இயேசு என்ன பண்றாரு? சீக்கிரமா வரப்போறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. அவருடைய காரியம் சீக்கிரமா நிறைவேறணும். கர்த்தர் உங்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, அவருக்காக சீக்கிரமா காரியத்தை நிறைவேற்ற போறார். அல்லேலூயா. சகரியா எலிசபெத் தம்பதியினர் மிகுந்த வயது செலவாகினாங்க, ஜெபம் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். அவங்க பண்ண ஜெபத்தை அவங்க என்ன பண்ணல? நம்பல. அல்லேலூயா. அவங்க பண்ண ஜெபத்தை அவங்க விசுவாசிக்கல. நீ விசுவாசித்தால் விசுவாசிக்காமல் ஜெபம் பரலோகத்துக்கு போயிடுச்சு, தூதன் இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு காரியம் வாய்க்கும். நான் வயது செலவனா இருக்கேன், எப்படி இது நடக்கும்? அவன் பண்ண ஜெபத்தை அவன் என்ன பண்ணல? விசுவாசிக்கு முன்ன காலோட தாழ்மை உங்களுக்கு சொல்றேன். நீங்க பண்ண ஜெபத்தை நீங்க நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, நீங்க ஞாபகத்துல வச்சிருந்தாலும் சரி, வைக்காட்டாலும் சரி, கர்த்தர் அந்த ஜெபத்தை கணக்குல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றார். கர்த்தர் சோதனை பண்ணுவார். அல்லேலூயா. சீக்கிரமாக காரியங்களை அவர் நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இறக்க வேண்டியது என்ன பண்ணணும்? சீக்கிரமா இறக்கணும். ரெபெக்காள் என்ன பண்ணா? குடத்தை என்ன பண்ணா? சீக்கிரமா இறக்கிட்டான். அல்லேலூயா. அன்னாள் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு சக்களி திண்டா பெரினா, அவளுக்கு 10 பிள்ளைங்க. அண்ணாளுக்கு நான் விசுவாசிக்கிறேன் 30 வருஷமா குழந்தை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. பெரினாளுக்கு 10 பிள்ளைங்க, அண்ணாளுக்கு குழந்தை. நம்ம என்ன பண்ணாங்க? அந்த அம்மா தினந்தோறும் இரிட்டேட் பண்ணப்பட்டாங்க, தினந்தோறும் மனமடிவாக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஆலயத்துக்கு போனாங்க. அல்லேலூயா. பிரச்சனை இருந்து எழுந்தாங்க, துக்கத்திலிருந்து வெளியில எழுந்து வந்தாங்க. அந்த வேதனை அழுத்துகிற மனமடிவாக்கப்பட்ட சூழ்நிலை வெளியில எழுந்து வந்து நேர ஆலயத்துக்கு போறாங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணாங்க? கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க. ஆண்டவருக்கு வெகு நேரம் ஜெபம் பண்ணாங்க. மணிக்கணக்காக கர்த்தர் சொல்றத காத்திருந்தாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்களா? 15ஆம் வசனத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. 10ஆம் வசனத்துல ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? 15ஆம் வசனத்துல எப்படி ஜெபம் பண்ணாங்க? இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. கல்லாரிலே நொறுக்கப்பட்டு உருக்கப்பட்டு உடைக்கப்படுவதற்கு கர்த்தர் எங்க கொண்டு போறாரு? பெரினாட்டை கொண்டு போறாரு. மனமடிவாக்கப்பட்ட சூழ்நிலை கொண்டு போறாரு. இரிட்டேட் பண்ணப்பட்ட சூழ்நிலை கொண்டு போறாரு. சாவுக்கு ஏதுவாக ஆத்மா துக்கப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொண்டு போய் இருதயத்தை நொறுக்கி உடைத்து உருக்கி எங்க கொண்டு வந்தாரு? ஆலயத்துக்கு கொண்டு வந்தார். ஆலயத்துக்கு கொண்டு வந்தா என்ன பண்றாங்க? இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்களாம். இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ண பிற்பாடு அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க? 18ஆம் வசனத்துல அதுக்கப்புறமா அவங்க எப்படி இல்லையா? துக்க முகமாவே இல்லை. அல்லேலூயா. இறக்க வேண்டிய தேவ சொந்தத்தை இறக்கி வச்சிட்டாங்க. அல்லேலூயா. ரெபெக்காள் சீக்கிரமாய் குடத்தை இறக்கினது போல நம்ம சீக்கிரமா கீழ்ப்படிஞ்சு சீக்கிரமா இறக்கி வைக்க வேண்டியது என்ன பண்ணணும்? இறக்கி வச்சிடணும். கர்த்தர் மேல் ஒரு பாவத்தை வைத்து விட அவனை ஆதரிப்பார். நம்மை ஆதரிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. நமக்காக சீக்கிரமாய் காரியங்களை நிறைவேற்றுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. நாம செய்ய வேண்டியது சீக்கிரமா ஒப்பு கொடுக்கணும். ஒண்ணு. இரண்டாவது என்ன பண்ணணும்? சீக்கிரமா கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் சீக்கிரமா என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். அல்லேலூயா.
யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல 28, 29 வசனங்கள்ல அங்க லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக இயேசு வந்திருக்கிறார். இதை அறியாத இருந்த மார்த்தாள் மரியாள் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. இந்த புலம்பல என்ன பண்றா மார்த்தா ஆண்டவர் சொன்னதே சொல்லிட்டா, ஆண்டவர்கிட்ட நேரடியா புலம்ப ஆரம்பிச்சிட்டா, ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா மரியாள் என்ன பண்ணா, நேரம் பண்ணா எழுந்திருந்து துக்கத்திலிருந்து எழுந்தா. வாசிங்க பார்க்கலாம் 11:28. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை நோக்கி ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார் அழைக்கிறார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில். அல்லேலூயா. சீக்கிரமாய் எழும்பணும். நம்ம எதிலிருந்து எழும்பணும்? துக்கத்திலிருந்து எழும்பணும். அல்லேலூயா. மரியாள் சீக்கிரமாய் எழும்பனா. அவருடைய வேதனையிலிருந்து, அந்த மரண துக்கத்திலிருந்து, தன்னுடைய சகோதரனை இழக்க கொடுத்த அந்த வேதனையிலிருந்து சீக்கிரமாய் மரியாள் எழுப்பினா. எழுப்பி எதை விட்டு எழுப்பினா? அழுகை விட்டு எழுப்பினா. பழைய துக்கம் 4 நாளுக்கு முன்பாக உள்ள அந்த துக்கம் இன்னும் தாங்க முடியாம அவ அழுதுகிட்டு அதை விட்டு எழுப்பினா. 3வது புலம்பலை விட்டு அவ எழுப்பினா. வீட்டுக்குள்ள மரண வீட்டுக்குள்ள கண்டிப்பா புலம்பல் இருக்கும். புலம்பல் இருந்தா மரண வீடு இருக்காது. அல்லேலூயா. அந்த புலம்பலை விட்டு அவ எழுதினா. கடந்த கால கசப்புகளை விட்டு அவ எழும்பி வந்தா. மரியாள் எழும்பின சூழ்நிலைகள். 4வதாக அவிசுவாசத்துக்கு இனிமைய சகோதரன் வெளியில வரமாட்டா அப்படிங்கிறதா அவிசுவாசத்தை விட்டு இயேசு வந்ததை கேள்விப்பட்டவன என்ன பண்ணிட்டா, எல்லாத்தையும் விட்டு எழுப்பி வெளியில வந்துட்டா. அவமானத்தை விட்டு எல்லாம் ஊர்காரமா பேசுறாங்க. இயேசு இயேசுன்னு போனியே, அந்த இயேசு குருடரை கண்ணெல்லாம் திறந்தாரு, முடவெல்லாம் நடக்க பண்ணாரு, குஷ்டரோகியெல்லாம் சுத்தமாக்குறாரு. இந்த லாசரு சாகாம இருக்க பண்ணிருக்க கூடாதா? இயேசு இயேசுன்னு போனியே, உன் சகோதரன் கூட இயேசுவால என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ஊருக்காரங்களாம் காதலியே பேசுறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் காதல விழுது. இதெல்லாம் அவமானத்துல கூனி குறுகி போய் வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்த மரியாள் அந்த சூழ்நிலை விட்டு என்ன பண்ணா, எழுந்திருந்தார். அல்லேலூயா. இந்த காலையில சீக்கிரமா எழும்பணும். நம்ம எதுக்காக? தேவனை நோக்கி பார்க்க, நம்முடைய அழுகை விட்டு, நம்முடைய சூழ்நிலைகளை விட்டு, நம்முடைய துக்கங்களை விட்டு, நம்முடைய பலவீனங்களை விட்டு நம்ம அநேக காரியங்களை சொல்லலாம். காலையில எழுந்து என்னால ஜெபிக்க முடியாது, நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, அவனுக்கு சீக்கிரமா காரியத்தை செய்ய என்ன பண்ணணும், சீக்கிரமா எழுந்திருக்கணும். அல்லேலூயா. துக்கத்தை விட்டு மட்டும் எழுந்தா போதாது, அதிகாலையில் சீக்கிரமா எழுந்து செய்யணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. சீக்கிரமா எழுந்த மரியாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நாசத்தை எல்லாம் என்னவா மாறினாரு, வாசனையா மாறினார். அல்லேலூயா. 4 நாள் ஆகி போய் லாசருடைய வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் வாசனையோட மாற்றினார். அந்த குடும்ப கௌரவம் நாடி போச்சு. அல்லேலூயா. இயேசு இயேசுன்னு போனியே, கோயில் போனியே, சர்ச்சுன்னு போனியே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு பத்தியா அப்படின்னு ஊருக்காரமா பேசினாங்க. வாழ்க்கை மிகவும் மனமடிவாக்கப்பட்ட, சாட்சி கெட்டு போன ஒரு சூழ்நிலை இருந்த அந்த நிலைமையை இயேசு சீக்கிரமா என்ன பண்ணிட்டாரு, சூழ்நிலை எல்லாம் மாத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் வர வேண்டிய நேரத்தில் சரியானபடி வருவார். அல்லேலூயா. இயேசு உங்க வாழ்க்கையில சீக்கிரமாக காரியங்களை செய்து முடிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ எதை விட்டு எழும்பணுமா, தூசியை உதவி விட்டு எழும்பணுமா. அல்லேலூயா. துக்கத்தை விட்டு நம்ம எழுந்திருக்கணும், அழுகை விட்டு எழுந்திருக்கணும், அவமானத்தில் எழுந்திருக்கணும், மனமடிவாக்கப்பட்ட சூழ்நிலை விட்டு எழுந்திருக்கணும். அது மட்டுமல்ல, தூசியை உதறிட்டு எழுந்திருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் எழும்ப முடியாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? பெரிய பாறாங்கல் கிடையாது, பெரிய வெயிட் கிடையாது. எதுதான் காரணம்? சின்ன தூசி தான். அல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனை தான், ஒரு சின்ன பாவம், ஒரு சின்ன இச்சை, ஒரு சின்ன கோபம், இதுதான் என்ன பண்ணல, நீங்க எழுந்து பிரகாசிக்க முடியல. அல்லேலூயா. தூசியை உதறிட்டு எழுந்து சீயோனை வல்லமை தரித்துக்கொள். என்ன பண்ணு, கர்த்தர் உள்ள வரப்போற நிரம்பி என்ன பண்ண, பிரகாசி. அல்லேலூயா. நம்ம பிரகாசிக்கிற காலம் இது, நாம் எழுத வேண்டிய காலம். கர்த்தர் நமக்காக சீக்கிரமாக காரியங்களை நிறைவேற்ற போகிறார். நாம் சீக்கிரமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்படுது, என்ன பண்ணு, மரித்தோரை விட்டு எழுந்து. அல்லேலூயா. மரித்து போன அனுபவங்கள், கல்லறை அனுபவங்கள், பழைய பாவங்கள், நாற்றமுள்ள வாழ்க்கை, இதை என்ன பண்ணணும், எழுப்பணும். அல்லேலூயா. நிறைய பேர் நீங்க சொன்னாங்க, எழுப்பணும் தான் விரும்புறேன், நான் இந்த பாவத்தை விட்டுறோம் தான் விரும்புறேன், இந்த கோபத்தை விட்டுறோம் தான் விரும்புறேன், இந்த இச்சையை விட்டுனா விரும்புறேன், ஆனா என்னதான் முடியல. பரிசுத்த ஆவியை கொண்டு வரும்போது நீங்கள்
நீங்கள் பலன் அடைந்து. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆண்டவருடைய சகோதர பலனை கேட்டு நாம் எழும்ப வேண்டிய காலத்தில் சீக்கிரமாக எழும்பும் போது கர்த்தர் காரியங்களை நமக்கு சீக்கிரமாக நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக செய்வதற்கு நாம் சீக்கிரமாக ஒப்புக்கொள்கிறோம். அந்த ரெபெக்காவுடைய குடும்பத்தார் ஒப்பு கொடுத்ததை போல நாம் குடும்பமா சீக்கிரமா தேவ கருத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய குடும்பத்துக்குரிய காரியங்களை சீக்கிரமா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ரெபெக்காள் அப்படின்னா பெருக்கம். அல்லேலூயா. பெருக்கத்தின் வாழ்க்கை. எங்கள் சகோதரியை நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக. கர்த்தர் இந்த புதிய மாதத்துல உங்களை கோடாகோடியாய் பெருக செய்வதற்கு நீங்க முழுவதுமாக பூரணமாக சீக்கிரமாக ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது, நீங்க சீக்கிரமாக கீழ்ப்படியணும். ரெபெக்காள் கீழ்ப்படிந்தது போல உடனடியாக சீக்கிரமா இறக்க வேண்டியது நாம இறக்கி வச்சிடணும். தேவ பாதத்துல இறக்கி வச்சிடணும். துக்கத்தையே நீங்க சுமந்து தெரியும், பழைய வாழ்க்கையை பழைய வேதனையே நீங்க சுமந்து வச்சுட்டே இருக்க, அதெல்லாம் சீக்கிரமா இறங்கி தேவ சமுதிர காத்து நிச்சயமா சீக்கிரமா உங்களுக்கு காரியங்களுக்கு வாய்க்கப்படுவார். சீக்கிரமாக மரியாள் எழும்பினதை போல துக்கத்தை விட்டு எழுந்திருந்து தேவனுடைய பாதத்துக்கு நேராக ஓடும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இந்த 3ஆம் மாதத்துல காரியங்களை கர்த்தர் சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிக்க போறார். அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி கர்த்தர் நோக்கி பார்க்கலாமா? இயேசுவே, இந்த 3ஆம் மாதத்துல நீங்க வாழ்க்கையில செய்வதற்கு நீ முன்வைத்திருக்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை இந்த 3ஆவது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. சமாதானத்துக்கு ஏதுவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆயத்தம் வைத்து அப்படியே கரங்களை உயர்த்தி, இயேசுப்பா, நீங்க இங்க கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்ற வேத வசனத்தின்படி இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா.